அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்ய எண்ணெயை வாங்கியதற்காக இந்தியா மீது 2ஆம் நிலை தடைகளை விதித்துள்ளதாகவும் 2வது அல்லது 3ஆம் கட்ட நடவடிக்கைகளை இன்னும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அதிபர் டிரம்ப் மிகவும் கோபமாக பதிலளித்திருப்பது கடும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. டிரம்புக்கு இந்தியா மீது ஏன் இவ்வளவு கோபம் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. போலந்து அதிபர் கரோல் நவ்ரோக்கி உடனான இருதரப்பு சந்திப்பின் போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக எந்த நடவடிக்கையையும் எடுக்காதது குறித்து ஒரு போலந்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு டிரம்ப் சற்றே எரிச்சலுடன் பதில் கொடுத்தார். எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? சீனாவுக்கு வெளியே ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் வாங்குபவரான இந்தியா மீது 2ஆம் நிலை தடைகளை விதிப்பது நடவடிக்கை இல்லை என்பீர்களா? இது ரஷ்யாவிற்கு பல பில்லியன் டாலர்கள் செலவை ஏற்படுத்தியது. இதை நடவடிக்கை இல்லை என்று சொல்வீர்களா? நான் இன்னும் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. ஆனால் நடவடிக்கை இல்லை என்று நீங்கள் சொன்னால் நீங்கள் வேறு வேலை தேட வேண்டி இருக்கும் என நான் நினைக்கிறேன். இவ்வாறு அந்த போலந்து செய்தியாளரிடம் டிரம்ப் எரிச்சலோடு பேசியிருக்கிறார். மேலும் 2 வாரங்களுக்கு முன்பாகவே இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்குவதை நிறுத்தாவிட்டால் இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்று தான் எச்சரித்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்தியா மீது நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள், ரஷ்யா மீது நடவடிக்கை எடுத்துள்ளீர்களா என்று கேட்டதற்கு கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டார் டிரம்ப். அந்த கேள்விக்கு பதிலளிக்கவும் மறுப்பு தெரிவித்துவிட்டார். வேறு செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க சென்று விட்டார். புதின், வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் சீனாவின் ராணுவ அணிவகுப்பில் பங்கேற்றது பற்றியும் மாஸ்கோ மீது 2ஆம் நிலை தடைகளை விதிக்க நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது டிரம்ப், நான் ஏற்கனவே இந்தியாவை பொறுத்தவரை அதை செய்துவிட்டேன், மேலும் மற்ற விஷயங்களிலும் நாங்கள் அதை செய்து வருகிறோம் என பதில் கொடுத்திருக்கிறார். ஆகஸ்ட் 27 முதல் இந்தியா மீது டிரம்ப் 25% பரஸ்பர வரிகளையும் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் செய்ததற்காக இந்தியா மீது கூடுதலாக 25% வரிகளையும் விதித்துள்ளார். இதனால் இந்தியா மீதான மொத்த வரிகள் 50% உயர்ந்துள்ளது. டிரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார். இந்த உத்தரவில் ரஷ்ய எண்ணெயை இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவிற்கு அசாதாரணமான மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. தேசிய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்களை மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவிற்கு எதிராக அபராதம் விதித்தார். அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர் மற்றும் சிறு தொழில்களின் நலன்களில் சமரசம் எதையும் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். எங்கள் மீதான அழுத்தம் அதிகரிக்கலாம், ஆனால் நாங்கள் அதை தாங்கிக் கொள்வோம் என கூறியிருக்கிறார். அமெரிக்கா விதித்துள்ள வரிகள் நியாயமற்றவை மற்றும் பொருந்தாதவை என்று இந்தியா விமர்சித்துள்ளது. ஒரு பெரிய பொருளாதாரம் என்ற முறையில் நமது தேசிய நலன்களையும் பொருளாதார பாதுகாப்பையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா எடுக்கும் என மத்திய அரசு கூறியுள்ளது. Subscribe to One India and never miss an update.